எடுத்துக்காட்டு 6.17 A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் என்ற வெக்டர்கள் ஒரு தள வெக்டர் எனில், ஒரு தள வெக்டர் எனில் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா det வேல்யூ 0. இப்படி ஒரு கண்டிஷன் கொடுத்தாலே நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது ஒரு பாருங்க, A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார், B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார், C வெக்டார் ப்ளஸ் A வெக்டார் என்ற வெக்டர்களும் ஒரு தள வெக்டர்கள் ஆகும் என நிரூபிக்க. அப்போ இதோட பாக்ஸ் ப்ராடக்ட்டும் ஆன்சர் 0ன்னு வரணும்னு சொல்கிறாங்க. ஒரு தள வெக்டர்னா கண்டிஷன் என்ன? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் ஈக்குவல் டு 0. ஒரு தள வெக்டர் அப்படின்னாலே இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இப்போ என்ன கண்டுபிடி சொல்கிறாங்க? இதை பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே போட்டு எழுதுங்க. ஈக்குவல் இதில் A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் இன்வால்வ் ஆயிருந்தாலும் நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார், B வெக்டார், C வெக்டார்னு எழுதிட்டு இன்ட்டு போட்டு டெட்டு போடணும். இப்போது இங்கே A வெக்டார், B வெக்டார் கொடுத்துருக்காங்க. எது இல்லை? C வெக்டார் இல்லை. அப்போ அதுக்கு பதிலாக 0 போட்டுக்கணும். A வெக்டாருக்கு 1, B வெக்டாருக்கு 1. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், இதில் A இல்லை. அப்போ A வெக்டார் பதிலாக 0, B, C கொடுத்துருனால 1, 1ன்னு போடுறோம். அடுத்து இங்கே C வெக்டாரும் A வெக்டாரும் இருக்கும். B வெக்டார் இல்லை. இப்போ A வெக்டார்னால் 1 போடுறீங்க, B வெக்டார் இல்லை 0, C வெக்டாரோட மதிப்பு 1ன்னு போடுறோம். ஒரு தள வெக்டார்னு அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் வர இடத்துல என்ன போடலாம்? அதுக்கு பதிலாக 0ன்னு மதிப்பு போடலாம். இதை எடுத்து அப்படியே எழுதுங்க. 0 கூட எதை பெருக்கினாலே நமக்கு என்ன வரப்போகுது? 0 தான் வரப்போகுது. ஸோ இதுவும் இந்த கொடுத்துருக்காங்களே இந்த வெக்டார்களும் அதோட டெட்டு கண்டுபிடிச்சா 0 அதனால அழகாக அந்த கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுத வேண்டியதான். ஒரு தள வெக்டர்கள் ஆகும் எழுதியிருப்பாங்க. தேர்ஃபோர் கொஸ்டின் எடுத்து எழுதி என்ற வெக்டர்கள் ஒரு தள வெக்டர்கள் என நிறுவப்பட்டது. இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் போடணும். இங்கே ஈக்குவல் டு போட்டு போகிறீங்க, இங்கே தான் ஈக்குவல் டு போடணும். ஸோ இம்பார்ட்டண்ட்டான சம் இது.